மாவீரன் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் பல நாடுகள் மீது போர் தொடுத்து அதில் வெற்றியும் கண்டான். ஒரு முறை அவன் ரஷ்யாவின் மீது படையெடுத்து சென்றான். ஆனாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவன் பின்வாங்கினான். படையுடன் திரும்பி வந்தபோது தன் படை வீரர்களிடமிருந்து எப்படியோ அவன் பிரிந்து விட்டான். அப்போது அவன் யூதர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நகரத்தில் இருந்தான். அந்த சமயத்தில் ரஷ்ய போர் வீரர்கள் இவனை தேடிக்கொண்டு அந்த பக்கமாக வருவதைக் கண்ட நெப்போலியன் அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உடனே அருகில் இருந்த ஒரு கடைக்குள் புகுந்தான். அது ஒரு தையற்காரனுடைய கடை. நெப்போலியன் அந்த தையல்காரனிடம் ரஷ்ய வீரர்களிடமிருந்து தப்பிக்க தான் இங்கே ஒளிந்து கொள்வதாகவும் தன்னை காப்பாற்றும்படியும் வேண்டினான். அப்படி கெஞ்சிய அவன் யார் என்பது தையற்காரனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ரஷ்ய வீரர்களை கண்டாலே பிடிக்காது. ஆகவே அவன் நெப்போலியனுக்கு உதவி செய்ய நினைத்தான். உடனே அவன் ஒரு பெரிய பாயை எடுத்து நெப்போலியனை சுற்றி அவன் உடல் முழுவதையும் மறைக்கும்படி சுருட்டி ஒரு மூலையில் சாய்த்து வைத்து விட்டான். சிறிது நேரத்தில் ரஷ்ய வீரர்கள் தையல்காரனின் கடைக்குள் புகுந்தனர். இந்த கடைக்குள் யாரேனும் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டனர். தையல்காரனோ இங்கு யாரும் வரவில்லை என்றான். ஒரு ரஷ்ய வீரனின் பார்வையில் மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பாய் பட்டது. அவன் தன் வாளை உருவினான். 2-3 முறை வாளை அந்த பாய்க்குள் சொருகினான். அதிர்ஷ்டவசமாக அந்த வாள் நெப்போலியன் உடம்பில் பாயவில்லை. பின் ரஷ்ய வீரர்கள் வெளியே சென்று விட்டனர். நெப்போலியன் பாயிலிருந்து வெளியே வந்தான். தையல்காரனை நன்றி உணர்வோடு பார்த்தான். நான் பிரான்ஸ் நாட்டின் பேரரசன் நெப்போலியன். என்னை காப்பாற்றியதற்காக உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ என்னிடம் 3 வரங்கள் அல்லது கோரிக்கைகளை கேட்கலாம். அவற்றை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினான். தையற்காரன் யோசனை செய்தான். மேலே பார்த்தான். இக்கட்டிடத்தின் கூரை பகுதி மழைக்காலத்தில் ஒழுகுகிறது. அதை சரி செய்ய முடியுமா என்று கேட்டான். அது உடனே சரி செய்யப்படும். நீ வேறு நல்ல கோரிக்கையை கேட்கக்கூடாதா? சரி, உன் 2வது கோரிக்கை என்ன என்றான் நெப்போலியன். இந்த சாலையின் கீழ்கோடியில் இன்னொரு தையற்கடைக்காரன் இருக்கிறான். அவனால் என் பிழைப்பு கெடுகிறது. என்னிடம் வரவேண்டியவர்கள் அவனிடம் போகிறார்கள். அவனை வேறு ஒரு இடத்திற்கு போகும்படி செய்ய முடியுமா என்று தையற்காரன் கேட்டான். சரி, இதுவும் நிறைவேற்றப்படும். இது போன்ற அற்ப விஷயங்களை கேட்டு கிடைத்த வாய்ப்பை இழக்காதே. நான் ஒரு பேரரசன். நீ எதை கேட்டாலும் என்னால் தர முடியும். மற்றவர்களிடம் கேட்க முடியாததை கூட பயமில்லாமல் என்னிடம் கேள் என்றான் நெப்போலியன். உடனே அந்த தையற்காரன், ரஷ்ய வீரர்கள் நீ ஒளிந்து கொண்டிருந்த பாயில் வாளை சொருகிய போது நீ எந்த மனநிலையில் இருந்தாய் என்று கேள்வி கேட்டான். ஏய் முட்டாளே, என்ன தைரியம் இருந்தால் என்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாய்? ஒரு அரசனை பார்த்து இவ்வாறு கேட்பது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று கோபத்தில் கர்ஜித்தான் நெப்போலியன். அச்சமயத்தில் நெப்போலியனை தேடிக்கொண்டு அங்கு வந்த பிரெஞ்சு போர் வீரர்கள் அவனை கண்டு வணங்கி நின்றனர். வீரர்களே, இந்த தையல்காரனை சுட்டுக் கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் நெப்போலியன். வீரர்கள் அவனை பிடித்து சுவரின் முன்னால் நிற்க வைத்தார்கள். தையல்காரனின் உடம்பு வெலவெலத்து போனது. வியர்வை கொட்டியது. அவன் நெப்போலியனிடம் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சி கேட்க நினைத்தான். ஆனால் நெப்போலியன் அதற்குள் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். தையற்காரனை சுட்டு தள்ளுவதற்கு வீரர்கள் குறிவைத்தார்கள். வீரர்களின் தலைவன் தான் 3 வரை எண்ணி முடித்தவுடன் இவனை சுட்டு தள்ளுங்கள் என்று வீரர்களுக்கு கட்டளையிட்டான். 1, 2 என்று எண்ணத் தொடங்கினான். கடைசி எண்ணாகிய 3 என்பதை சொல்வதற்குள் நிறுத்து என்ற குரல் கேட்டது. நெப்போலியனின் உதவியாளன் அங்கு ஓடி வந்தான். பேரரசர் இவனை மன்னித்து விட்டார். இவனை விட்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டான். பிறகு அவன் தையல்காரனிடம் ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்தான். அதில் எழுதியிருந்ததை படித்தான் தையல்காரன். உனது 3வது கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்பட்டது. ரஷ்ய வீரர்கள் பாய்க்குள் வாளை சொருகிய போது நான் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தேன் என்பது இப்போது உனக்கு புரிந்திருக்கும் என்று அதில் எழுதியிருந்தது.